குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். நாம் ராகுகால பூஜையும் பண்ணுவோம். என்ன பண்ணாலும் அந்த இதாகிடுது. ராகுகால பூஜை 10 to 12 ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 நாம் நிச்சயம் பண்ணுவோம். இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். வண்டி வாகனத்தில் இருக்கவங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிலில் வெளியே செல்லும் பொழுது வெளியில் செல்லுகின்ற பொழுது ஏதாவது துண்டோ தொப்பி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. வெயில் இறங்காமல் தேங்காய் எண்ணெய் தேய்ங்க. மாதத்தில் ஒரு நாள் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. தலைவலி வராது. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதையை நீங்கள் செய்யுங்க. நம்மளோட உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. மோர் குடிங்க, இளநீர் குடிங்க. இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாகும். இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். அது தெரியுது. பெரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். மாசி மாதம். இன்னைக்கு மாசி 8ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. சுப முகூர்த்தம் திதி துவையன்னு போட்டிருக்கு. நாளைக்கு மாத சதுர்த்தி. நம்ம என்ன பார்க்கலாம்? கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும், காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும். கும்பிடவோ கையிரண்டால் முடியவில்லை, கூப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை. செம்பவள வாயழகி உந்தனிலோ சின்னையிரு கண்களுக்குள் அடங்கவில்லை. அம்பளவு விழியாலே உன்னை என்றும் அடிபணியும் ஆசைக்கோர் அளவும் இல்லை. இந்த மாதிரி தெய்வத்தை நாம் எப்பொழுதும் தெய்வத்தை துதிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதாவது காரிய சித்தி மலை விநாயகராகவலே. இது லக்னம் சொல்லும் ஜோதிட ரகசியம். இதெல்லாம் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. ஜாதகம் என்றால் என்ன? ராசி, நட்சத்திரம், நட்சத்திர விவரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வீடுகள், கேந்திரம், திரிகோணம், லக்னம், ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம், ஜாதக பலன் நிர்ணயம், பாவக பலன், எந்தெந்த பாவகம், கிரக பலன், ஜாதக பலன், லக்ன பலன், நால்வகை வேதத்துள் ஒன்றிய ஜோதிட சாரத்தை இங்கு நான் உரைப்பதற்கு யாதொரு பிழையும் வராமல் இருக்க என் நாவிலே என்றும் இருக்கும் அன்னையே கலைவாணியே காத்தருள்வாய். அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது ஜாதகங்கிறது பின்னாடியே வருவதை முன்கூட்டியே சொல்கின்ற ஒரு இதுதான். அதுக்குன்னு நம்ம வீட்டில் சும்மாவே உக்காந்துக்கிட்டு எல்லாம் வரும்னா நிச்சயம் வராது. உழைக்கணும். நாம் நீதி தவறாமல் அந்த ஒரு நியாய தர்மத்தோடு வாழணுங்கிறது பின்னாடியே வர்றத கொஞ்சம் முன்னாடி கடிக்குது, எறும்பு கடிக்கிறாங்க சொல்கின்ற அந்த ஒரு இதுதான். அம்பளவு வெளியாலே உன்னை என்றும் அடிபணியும் ஆசைக்கோர் அளவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இது.
மெய்யுணர்வு தோன்ற பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. அப்படி இது நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கையே. இந்த மாதிரி இது அபிராமி அந்தாதி தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அம்மனை வழிபாடு பண்ணணுங்கிறது ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. உடம்பு இதாக இருக்குது. என்னன்னு தெரியல, என்னமோ கடிச்சு. அருணகிரிநாதர் அருளிய விநாயகர் துதி, கணேச காயத்ரி, கணேச ஸ்தோத்திரம், சங்கடகரண கணேச ஸ்தோத்திரம், கணேச புஜங்கம், விநாயகராக சீதக்கலம்பத்தின் தாமரை, அந்தணர் உருவில் வந்து என்னை ஆட்கொண்டு அருளிய ஞானப்பிரபுவே, கருணைக்கடலான கணேசமூர்த்தியே, மன்னனுக்கு தீட்சை வழங்கிய விநாயகப் பெருமானே, ஓம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உங்களை அறுத்து வீணடிக்க விரும்பல. ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம இது பண்ணோம். சும்மா உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் டெய்லி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தெரிஞ்சதை சொல்வதை விட கேட்பதில் தான் அதிக இன்பம் இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர, என் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.